சபையின் நவரத்தினமான புனித அந்தோனியரே, பக்தி சாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோனியரே, ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோனியாரே, வேத சேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோனியாரே, இனி இவர்களே திருப்பலி கருத்துகள். இந்த நேரத்தில் கழிப்பிட வசதியோ அல்லது குடிநீர் வசதியோ தேவைப்படுவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருயாத்திரையினுடைய கடைசி திருப்பலி இது. இதன் பின்பு திருயாத்திரை திருப்பலி இருக்காது. எனவே மிகுந்த உருக்கத்தோடு மிகுந்த பக்தியோடு இத்திருப்பலியில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய திருப்பலியானது திரு அந்தோணி சேவியர், திருமதி அந்தோணி செல்வி, திரு அந்தோணி அருள்ராஜ், திருமதி கிறிஸ்டிராயம்மாள், திரு அந்தோணி இருதய ஜோதி, திரு மேரி எலிசா இவருடைய குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் இக்குடும்பங்களை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுதல் வழியாகவும் செலின்டன் பெர்னாண்டோ பவானி இக்குடும்பத்தாருக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் ரேமன் ஆல்பர்ட் 9ஆம் ஆண்டு நினைவு வழியாகவும் அவருடைய ஆண்மைகளை பாட்சிக்காகவும் எம் அந்தோணி சேவியர் ஞானபாக்கியம், ஏ ஆனந்த், சில்வியா, ஏ ஜெகன், புனிதா இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய உடல் சுகத்திற்காகவும் வாகனங்களில் செல்லும்போது பாதுகாப்பாக சென்று வர வேண்டுதல் வழியாகவும் சின்னத்துறை, தேன்மொழி இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல் நல சுகத்திற்காகவும் முனியசாமி, தனலட்சுமி, தியா இக்குடும்பத்துக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல்நல சுகத்திற்காகவும் விரைவில் வெளிநாடு செல்ல வேண்டுதல் வழியாகவும் முனியசாமி, கலைவாணி, சித்தார்த், ஹரிஷ்மா இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல்நல சுகத்திற்காகவும் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டுதல் வழியாகவும் தனபாலன், ஸ்டாலின் இவருடைய குடும்ப நன்றியாகவும் இக்குடும்பத்திற்கு நற்சுகம் வேண்டியும் இக்குடும்பத்திற்கு இதுவரை தாப்பாதி அந்தோணியார் வழியாக செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மகன் ஈசாப்பினுடைய கல்லூரி படிப்பு நற்படிப்பிற்காகவும் மகன் நல்ல முறையில் படிக்க வேண்டுதல் வழியாகவும் ரெபேரா அவர் கப்பல் வேலை வாய்ப்பு வேண்டி விரைவில் கப்பல் ஏற வேண்டுதல் வழியாகவும் வெலண்டின் அவர் குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காக வேண்டுதல் வழியாகவும் ரக்வீன் உடல் சுகம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுதல் வழியாகவும் கண் பார்வை சீரான முறையில் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் சுமன் தடைகள் நீங்கி விரைவில் கப்பல் ஏற வேண்டுதல் வழியாகவும் ரகுபதிக்கு விரைவில் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் ரசியாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் மூவருக்கும் விரைவில் இறைவன் குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டுதல் வழியாகவும் தர்மராஜ், ருபீனா, பெனின்டன், ரீட்டா, நிரோஷன், ரிசிகா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் குடும்ப நன்றியாகவும் ஏ அந்தோணி புஷ்பராஜ், ஜூட்ஸ் மேரி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் அந்தோணியராஜ், ஜூட்ஸ் மேரி குடும்பத்தில் வீடு கிட்டதற்கு
எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக வீடு கட்டி முடிக்க வேண்டுதல் பலியாகவும் வீட்டிற்கு பட்டா கிடைக்க வேண்டுதல் பலியாகவும் பால சுப்பிரமணியம் முத்துலட்சுமி இக்குடும்பங்களுக்கு தாப்பாதிபதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் மூத்துமுனிய சாமிக்கு திருமண வரம் கிடைக்க வேண்டுதல் பலியாகவும் சின்னசாமி சண்முகத்தாய் இக்குடும்பத்திற்கு தாப்பாதிபதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் பேரன் பேத்திகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுதல் பலியாகவும் அன்பு செல்வன் ஜீவிதா இக்குடும்பங்களுக்கு தாப்பாதிபதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஜீவிதாவுக்கு தற்சமயம் ஏற்பட்டிருந்த நோயிலிருந்து பூரணம் குணமளிக்க வேண்டுதல் வழியாகவும் தயாகரன் ரெபேக்கா இக்குடும்பங்களுக்கு தாப்பாதிபதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் இக்குடும்பங்களுக்கு என்னாலும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டியும் வசந்தா நேசராஜ் பிரியா வினோலியா இக்குடும்பத்திற்கு தாப்பாதிபதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல்நல சுகத்திற்காக வேண்டுதல் வழியாகவும் பசீகரன் திசோகா அரோனிஸ் மேத்யூ ஆரிக் மேத்யூ இக்குடும்பங்களுக்கு தாப்பாதிபதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் இக்குடும்பத்தை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டியும் ஷாலினி இவருடைய கருத்துப்படி மகாலட்சுமிக்கு கண் பார்வை சரியாகும்படி வேண்டுதல் வழியாக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்த ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக இன்றைய நாளில் திரியாத்திரியாக வந்திருக்கக்கூடிய தாப்பாத்தி இலங்கை தமிழர் குடியிருப்பு மக்களுடைய நற்கருத்துக்காகவும் தபசு மேற்கொண்டிருக்கிற மக்களுடைய நற்கருத்துக்காகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வருகை பாடல். அன்பானவர்களே, நம்முடைய பாதுகாவலர்
புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் அவருடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் பரிந்துரையும் நம்மோடு நம்முடைய குடும்பங்கள் மீதும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தூய பலியில் அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதரான தூய அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் 11ஆம் நாள் திருவிழாவிற்கு ஈழத்தமிழர் குடியிருப்பு மக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய மைய சிந்தனை, தூய அந்தோணியார் அமைதி என்னும் புண்ணியத்தை தாங்கியவர். உலகம் கலக்கம், கவலை, போட்டி நிறைந்ததாக மாறிக்கொண்டிருக்கும் இக்காலத்தில் மனித மனம் தேடும் மிகப்பெரிய வரம் அமைதியாகும். அந்த அமைதியை வார்த்தைகளால் மட்டுமல்ல, தம் வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டியவர் புனித அந்தோணியார். எளிமை, பணிவு, இரக்கம் ஆகியவற்றின் வழியே அவர் கடவுளின் அமைதியை மனிதரின் உள்ளங்களில் விதைத்தார். சோதனைகள், துன்பங்கள், இழப்புகள் நடுவிலும் தம் உள்ளார்ந்த அமைதியை இழக்காமல் ஒளியாக விளங்கினார். அமைதி என்பது மௌனம் அல்ல, அது அன்பில் வேரூன்றிய வலிமை என்பதை புனித அந்தோணியாரின் வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது. அவரது வாழ்க்கையை சான்று இன்றைய மனிதன் தன் உள்ளத்தில் அமைதியை கண்டடைய ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, தாப்பாத்தி முகாம் வாழ் மக்களின் தேவைகள், குடும்பங்கள் அனைத்தும் இறையருளால் நிரம்பிட வரம் வேண்டி இணைந்து ஜெபிப்போம் இக்கல்வாரி பலியில். உமது ஒளி மனிதர் முன் ஒளிர்க. ஆம் இறைவா, இருளின் பாதையில் நடப்பவர்கள் மனிதர்கள். வாழ்க்கையின் தேடல்களிலும் தெளிவு காண்பது பல சூழ்நிலைகளில் தடுமாற்றங்கள் நேரிடுகின்றன. இவ்வாறு நேரிடும் தருணங்களிலும் தடுமாறும் நிலை ஏற்படுகின்ற போதும் அவ்வாறு செல்லும் போதும் இருளின் பாதை அதிகரிக்கின்றது. அவைகளை விலக்கி ஒளியின் பாதையில் நடைபயிலும் விதமாக குடும்பங்களின் குலவிளக்காய் விளங்கும் குடும்ப தலைவர்கள் தலைவி வழியாக ஒளியேற்றுவார்கள். இப்போது திருப்பலி சிறப்பிக்கும் அருட்தந்தை ரியோசில் பெப்பி அவர்களும், பங்கு தந்தை பாலன் அவர்களும், தங்கம் செபமாலை அவர்களும், கனிசியஸ் ஆரோக்கிய நாயகி அவர்களும், லூர்து ராஜா ரோகிணி அவர்களும் இந்த ஒளியினை ஏற்றுவார்கள். ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய், விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தன். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தன். உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியிலே வருக, ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய். நீரும் மழையும் முகிலாய்,
ஒளியும் ஒளியால் உயிரும் உருவும் உம்மால் வளமும் வாழ்வும் உம்மால். மாணவர்களே, தூய மறை உண்மைகளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்மிடம் தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆம், 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 ஆமென். ஆம், 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 ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே,
புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்களுடைய தேவைகளில் பரிந்து பேசுவராக மக்களாக எங்களுக்கு கொடையாக அளித்தீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் அன்பு திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. தேவையில் இருப்பவருடன் உணவை பகிர்ந்து கொள்வதும் எளியோர்க்கு உதவி செய்வதும் உண்மையான பக்தி என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. இத்தகைய நற்செயல்களை நாம் செய்யும்போது நம் ஒளி விடியற்காலத்தைப் போல தோன்றும் என்று இறைவாக்கினர் எசாயா கூறுகிறார். இவ்வாசகத்திற்கு பக்தி உணர்வுடன் செவிமடுப்போம். முதலாம் வாசகம். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 7 தொடங்கி 10 முடிய. ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்தில் அழைத்து வந்தும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்கை கொடுப்பதும், உங்கள் இனத்தார்க்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உங்கள் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலவாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுணுக்கத்தை அறிந்துவிட்டு சுட்டி காட்டி குற்றச்சாட்டுவதை பொல்லாததாய் பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசிப்போருக்கு உன்னையே கையளித்து வறியோருக்கு தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிர்க்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கனவொன்று நான் கண்டே, இறையாட்சி மலர கண்டே, இறையாட்சி மலர கண்டே. இந்த
வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரை கண்டேன். பிற நலம் வேண்டிடும் பணியில் என்னை இணைத்தேன். எந்தன் வாழ்வின் பொருள் அறிந்தேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன். ஆக சுதந்திரமே எங்கும் ஒளி என கண்டு கொண்டேன். அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன். ஆக சுதந்திரமே எங்கும் ஒளி என கண்டு கொண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்க கண்டேன். நீதமும் புதுமை வாழ்வில் சேர கண்டேன். அன்பில் நிறைவை நான் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலர கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழ கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெறும் பேச்சாற்றலில் இல்லை, மாறாக தூய ஆவியின் ஆற்றலிலும் வல்லமையிலுமே அடங்கியுள்ளது என்று புனித பவுல் விளக்குகிறார். நமது நம்பிக்கை மனித ஞானத்தை அடிப்படையாக கொள்ளாமல் கடவுளின் வல்லமையை சார்ந்து இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அழகு 5 இறை சொற்றொடர்கள் 13 தொடங்கி 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் இதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும். அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 13 ஆண்டுகள் கழித்து இந்த இடத்தில் உங்கள் முன்பாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 13 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 3 மாதங்கள் இங்கே தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழல். அந்த வேளையில் இந்த மக்கள் துணை பங்குகள் என்று எல்லா மக்களோடும் பேசி பழகிய அந்த நாட்களில் இருந்து இன்று வரை இந்த உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாக தாப்பாத்தி முகாமில் நடைபெறக்கூடிய திருவிழாவிற்கு பல நேரங்களில் வந்திருக்கிறேன். நாகலாபுரம் பங்கில் இருக்கின்ற பொழுது இங்கே திருவிழாவிற்கு பல முறை வந்திருக்கிறேன். மற்றபடி இந்த நாளில் இப்போ வரக்கூடிய தூரம் என்பது மிக மிக தூரமானது. ஏறக்குறைய 2.5 மணி நேரம் பயணம் செய்து வரக்கூடிய அளவு தூரத்தில் இருக்கேன். அதாவது கடைகோடியில் இருக்கிறேன். வள்ளியூர், திசையன்விளை, மன்னார்புரம், அந்த மன்னாபுரத்தில் இருப்பேன். வள்ளியூரில் இருக்கும் ஆஃபீஸ். இந்த மாதிரியான சூழலில் இன்று உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நான் கொஞ்சம் சந்தோஷமாக தான் வந்தேன். என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் பயணிக்கணுமா அப்படின்னு முதல்ல யோசித்தாலும், சரி இவ்வளோ நாட்கள் கழித்து போவோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில் வந்து உங்களுடைய பங்கு தந்தைக்கு நன்றி. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிந்தனை, புனித அந்தோணியார் அமைதி என்ற புண்ணியத்தை தாங்கியவர். புனித அந்தோணியாரை பற்றி நாம் பல கருத்துக்களை, அவருடைய வாழ்க்கை முறைகளை பற்றி நாம் தெரிந்திருப்போம், அறிந்திருப்போம். அடிப்படையில் ஒரு கேள்வி: புனிதர்கள் என்பவர்கள் யார்? புனிதர்கள் என்பவர்கள் யார்? நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கீங்க. வழக்கமாக பீடத்து பக்கத்தில் தான் இருக்கணும். நீங்கள் இடையில் கேப் போட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பெரிய பிளவு உள்ளது அப்படின்னு சொல்கிற மாதிரி, பைபிளில் இருக்கிற மாதிரி நாங்கள் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய தொலைவு இருக்குது. அதனால் இந்த பிளவு பாதாள பிளவு அல்ல. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. புனிதர்கள் என்பவர்கள் யார்? புனிதர்னு தெரியாமல் எப்படி அந்தோணியாரை பற்றி யோசிக்கிறது? புனிதர்கள் என்பவர்கள் யார்? ஒருத்தருக்கும் தெரியாதா?
யாரை புனிதர்கள் சொல்லணும்? இப்போ என்ன புனிதன் சொல்ல முடியாது, உங்கள் பங்கு தந்தை புனிதன் சொல்ல முடியாது, உங்களை புனிதன் சொல்ல முடியாது. ஆனால் அந்தோணியாரை சொல்கிறோம், செபஸ்தியாரை சொல்கிறோம், நிறைய பேரை சொல்கிறோம். அப்படியா அவர்களை புனிதர்கள் என்கிறோம், நம்மை புனிதர்கள் சொல்ல, நம்ம மனிதர்கள். எப்படின்னா என்னது எனக்கு கேட்கணும். இயேசுவை நீங்கள் பின்பற்ற இல்லையா? கோயிலுக்கு போகிறீங்க, ஜெபமாலை சொல்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, நானும் வாசிக்கிறேன். இயேசுவை நம்மளும் பின்பற்ற தானே செய்கிறோம். புதுமை செய்தால் மட்டுமே நிறைய பேய் வச்சு புதுமை செய்கிறாங்க. திருத்துதர் பணிகள் 17 பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இறந்த ஆவிகளை எடுத்து அடிமைகள் உடம்புல செலுத்தி என்ன செய்வாங்க? அவங்களும் பல புதுமைகள் செய்தார்கள். புண்ணியம், சாப்பாடு கொடுக்குறோம், ஹெல்ப் பண்ணுறோம், நிறைய பேருக்கு நல்லது செய்கிறோம், புண்ணியம் செய்கிறோமே. ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனிடத்தில் என்னென்ன இருக்கிறது அப்படின்னா உடல் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. அப்படி தானே இல்லையா? நம்புறீங்களா? உடல் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. இந்த உடல் இந்த மண்ணோடு தொடர்புடையது, இந்த ஆன்மா இறைவனோடு தொடர்புடையது. அதனால தான் சபை உரையாளர் புத்தகம் 12:7 பார்த்தோம் அப்படின்னா அழகாக சொல்லி இருக்கிறது, இந்த உடல் மண்ணுக்கு செல்லும் முன், இந்த ஆன்மா இறைவனை சென்றடையும் முன் உன்னை படைத்தவரை நினை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன? இந்த உடல் மண்ணுக்கு, சபை உரையாளர் அழகாக சொல்லி தருது, இந்த உடல் மண்ணுக்கு தான் போக போகுது, என்னிடம் இருக்கின்ற ஆன்மா ஆண்டவரை சென்றடைய போகின்றது, அதற்கு முன்பாக உன்னை படைத்தவரை நினைச்சுப்பாரு அப்படின்னு அழகாக சொல்லுது. அப்படின்னா இந்த உடல் மண்ணோடு தொடர்புடையது, மனிதர்களோடு தொடர்புடையது, கடவுள் படைத்த இந்த படைப்பு பொருட்களோடு தொடர்புடையது. ஆனால் இந்த ஆன்மா எப்போ இந்த உலகத்து பொருட்களோடு படைத்தவைகளோடு தொடர்பு கொள்ளப்படுகிறதோ, தொடர்பு படுத்தப்படுகிறதோ, அப்போ அது அழிவை நோக்கி போகிறது. இந்த ஆன்மா எப்போது இறைவனை நோக்கி போகிறதோ அப்போது அது பாதுகாக்கப்படுகிறது, படைப்பினுடைய அந்த ஆன்மாவின் படைப்பினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. இப்போ சொல்லுங்க, யாரு புனிதர்? இப்போ சொல்லுங்க, யாரு புனிதர்? அதுக்கு வர தெரியாதா? இந்த உடலை பாதுகாக்கின்ற நாம் மனிதர்கள், இந்த ஆன்மாவை பாதுகாத்தவர்கள் புனிதர்கள். ரொம்ப சிம்பிள். இந்த ஆன்மாவை பாதுகாத்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள் புனிதர்கள். அந்தோணியார் வானத்திலிருந்து பொத்துட்டு புனிதர்னு வரல. அவருக்கு அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, உடன்பிறப்பு இருந்தாங்க, சொந்த பந்தங்கள் இருந்தாங்க. ஸோ ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் புனிதராக பிறக்கவில்லை, மனிதராக பிறந்தவர், ஆனால் புனிதராக மாறியவர். இப்போ நம்முடைய கேள்வி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் என்ன அப்படின்னா, இந்த அந்தோணியார் இந்த ஆன்மாவை பாதுகாப்பதற்கு அவர் பயணித்த பயணங்கள், அதிலே பல காரியங்களை எடுத்திருக்கிறார். பொய் சொல்ல மாட்டார், தூய்மை, அதன் பிறகு வேற என்ன, நன்னாக்களியாத நற்றவர் சொல்கிறோம், தப்பறைகளின் சம்மட்டி, இப்படி பல சிந்தனைகளை தன்னுடைய ஆன்மாவை பாதுகாப்பதற்காக எடுத்தவர் இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமைதியையும் இந்த ஆன்மாவை பாதுகாப்பதற்காக அவர் ஒரு ஆயுதமாக எடுக்கிறார். என்னுடைய ஆன்மாவை பாதுகாப்பதற்கு புனித அந்தோணியார் இன்று அமைதியை ஒரு ஆயுதமாக எடுத்து என்ன செய்கிறார்? அதை நோக்கி பயணிக்கிறார். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் அழகாக சொன்ன சபை உரையாளர் புத்தகம், இந்த உடல் அழிய போகிறது, நல்லா தெரியும். ஆன்மா அழியாதது. ஆனால் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? உடலுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த உடல் காலையில் எழும்பனையிலேருந்து அடுத்தவங்கிட்ட பேச போனால் நாரிடக்கூடாதுன்னு சொல்லி பல்லு தேய்ச்சிடுறோம். பேசும்போது அடுத்தவன் பக்கத்தில் போனால் நாரிடக்கூடாதுன்னு பல்லு தேய்க்கிறோம். அதன் பிறகு அங்கங்கே, அதாவது பஸ்ஸில் போகும்போது அப்படியே கையை தூக்கி அப்படி பிடிச்சிருந்தா வேர்வை நாத்தாயிடக்கூடாதுன்னு காலையில் என்ன செஞ்சிடறோம்? குளிச்சுட்டு போயிடுறோம். குளிச்சுட்டு ஸ்பெஷல் மேக்கப் இருக்குது. என்ன மேக்கப்லாம்? முகத்துக்கு முதல்ல ஃபவுண்டேஷன், பிள்ளைகள்கிட்ட கேட்ட தருவோம். ஃபவுண்டேஷன்
அப்படி இப்படின்னு போட்டு அதுக்கு பிறகு நிறைய 2-3 கோட்டிங் கொடுத்து அதுக்கு பிறகு அப்படி திட்டா நல்லா அழகாக பதிய வச்சு மண்டையை நல்லா இருக்கிற மண்டையை நாசம் பண்ணி 4 கொண்டையை போட்டு இப்படியெல்லாம் உருவாக்கி என்ன செய்வோம் இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். திடீர்னு நம்ம நடந்து போகிறோம், ஒரு கல் தட்டிட்டு அப்படின்னா உடனே காலில் ஒரு புண் வந்துட்டு அப்படின்னா உடனே என்ன செய்கிறோம், 2 நாள் பார்ப்போம், 6 நாள் பார்ப்போம், இல்லைன்னா 3 நாள் டாக்டரை பார்க்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை போவோம். ஆனால் இந்த உடலில் ஒரு காய்ச்சலோ அல்லது ஒரு வலியோ ஒரு வேதனையோ வந்துட்டு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதற்கு மருத்துவம் பார்க்கணும், டாக்டரை பார்க்கணும், குணமாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். உள்ள பாவம் போல் ஒன்று இருக்கக்கூடியது அந்த ஆன்மா. அதுவும் என்னையும் பாருடா ராசா, கொஞ்சம் என்னையும் எட்டி பாரு, நானும் ஒருத்த உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஆன்மாவிற்கு நாம் எந்தவித முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நான் தப்பாக நினைக்கல. இன்றைக்கி பாவசங்கீதம்னு கேட்டேன். பாவசங்கீதம் கேட்கும்போது பாவத்தை சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது 6 வருடம் 7 வருடம் 10 வருடம் அவங்கள பரவாயில்ல, இன்னைக்கு பாவசங்கீதத்தை வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் 20 வருஷம் 25 வருஷம் பாவம், அதாவது ஒரு வேளை சாமியார் கல்யாணத்தன்னைக்கு வேறு வழியே இல்லாமல் பண்ண சொல்லியிருப்பார் பாவசங்கீதம், அன்னைக்கு பண்ணவங்க இருப்பாங்க. அப்போ இந்த ஆன்மாவை பாதுகாப்பதற்கு அன்பானவர்களே நாம் எந்த அக்கறையும் எடுக்கவில்லை. நம்முடைய புனிதர் இந்த ஆன்மாவை பாதுகாப்பதற்கு எடுத்துக்கொண்ட பல ஆயுதங்களில் இந்த அமைதி என்ப ஆயுதமும் மிக மிக முக்கியமானது. இதை அவருடைய வாழ்க்கையில் ஒரு 4-5 நிகழ்வுகளில் நாம் பார்க்கின்ற பொழுது, முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த புனித அந்தோணியார் வாழ்ந்த காலம் அல்பிஜென்சியன்ஸ் என்று வாழக்கூடிய தப்பறை, அதாவது அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து மறுபோதகர்கள், மாற்று கருத்து உடையவர்கள். அதாவது நான் இப்போ ஒரு கருத்து சொன்னோம்னா உடனே அங்கேருந்து ஓய் நீ சொல்லு தப்பு, அது அப்படி இல்லை இது இப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய அளவிலே புகழ்பெற்ற அல்பிஜென்சியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் இருந்தார்கள். எனவே புனித அந்தோணியார் எப்போதெல்லாம் மறைவுரைக்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த மக்கள் இவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பார்கள், அதற்கு நாம் இத்தகைய பதிலை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அத்தகைய ஒரு தயாரிப்போடு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட புனித அந்தோணியார் அவர் பல நேரங்களில் அந்த மறைவுரை ஆற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அன்பானவர்களே நமக்கு சொல்லப்படுகின்றது அவர் பட்ட அவமானங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் ஃபாதர் நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும் எனக்கு? இது அந்தோணியாருக்கு நடந்தது. அவர் மறைவுரை ஆற்றி கொண்டிருக்கின்ற பொழுது நீர் பேசுவது பொய், நிறுத்தும் என்று அங்கே இருந்து நின்று சொன்னவர்கள். அதே போல பார்க்கின்ற பொழுது இவன் ரோமை திருச்சபையினுடைய அடிமை. அந்தோணியார் பேசுகின்ற பொழுது நீ ரோமை திருச்சபையினுடைய அடிமை, நாங்கள் அல்பிஜென்சியன்ஸ் இன்னொரு மாற்று கருத்து உடையவர்கள், நீ ஒரு அடிமையாக இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறாய், உன் பேசை நிப்பாட்டு என்று புனித அந்தோணியாருக்கு முன்பாக அவர்கள் பேசினார்கள். அடுத்ததாக இன்னொரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். இவர் பேசுவதில் எந்த அதிகாரமும் இல்லை, இவர் பேசுவதில் அடிப்படை ஞானம் இல்லை, அடிப்படை பின்புலம் இல்லை, அதிகாரத்தோடு இவரால் பேச முடியாது என்று இந்த அல்பிஜென்சியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மாற்று சிந்தனையுடைய இந்த தப்பறைகளை கொண்ட மனிதர்கள் இவ்வளவு துன்பங்களை கொடுத்தார்கள் மறைவுரை ஆற்றுகின்ற பொழுது. மாணவர்களே அந்த மறைவுரை ஆற்றுகின்ற பொழுது இன்னைக்கு என்ன பார்த்து யாராவது சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க பார்ப்போம்? ஏய் வாயை மூடு, வாயை மூடு, எதனாலும் நான் முடித்த வரை என்கிட்ட வந்து பேசு சொல்லுவேன். நான் மட்டும்னா கட்டாயம் சொல்லுவோம், அல்லது யார்கிட்டயே சொல்லி அவனை தூக்கி கொண்டு எங்கேயே கொண்டு தள்ளி கொண்டு போங்க என்று சொல்லுவோம். ஆனால் நம்முடைய அந்தோணியார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அமைதி காத்து நின்றார். என்ன பேசணும் சொல்லு, என்ன பேசு, அமைதி காத்து நின்றார். அந்த இடத்தில் அவருடைய அமைதி என்பது அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் அல்ல, அவருடைய பலவீனம் அல்ல. ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த மனிதனுடைய அதே ஆத்திரத்தில் அவன் பேசக்கூடிய அவன் எய்யக்கூடிய அதே வேகத்தில் என் வாயிலிருந்து அம்புகளும் வந்தால் நிச்சயமாக என்னவாகும்? பிரச்சனைகள் பெரிதாகும். எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த இடத்தில் அமைதி காக்கிறார். அவருக்கு பின்புலமாக இருந்த அந்த இறைவார்த்தை 1 பேதுரு 2:23 அழகாக அவருக்கு பின்புலமாக இருந்தது. பள்ளிக்கப்பட்ட போது பதிலுக்கு அவர் பதிலுரைக்கவில்லை. இயேசு பள்ளிக்கப்பட்ட போது அவர் பதில் பேசவில்லை.
இப்போது நானும் அதே சூழ்நிலையில் பழிக்கப்படுகிறேன். எனவே நான் பதில் பேச வேண்டியதில்லை. என் ஆண்டவருடைய முன்மாதிரி, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த முன்மாதிரியை நான் பின்பற்றி நான் இப்போது அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று அமைதி காக்கக்கூடிய அந்த வேளை நீதிமொழிகள் புத்தகம் 16வது அதிகாரம் 32வது இறை வார்த்தையில் அழகாக சொல்லுகிறது, வலிமை உடையவரை விட பொறுமை உடையவர் மேலானவர். என்னிடத்தில் வலிமை இருக்கிறது, ஆனால் வலிமை உடையவரை விட பொறுமை உடையவர் மேலானவர், அமைதி காக்கக்கூடியவர் மேலானவர். அந்த சிந்தனையை நம்முடைய புனிதர் வாழ்ந்து காட்டினார். அந்த இடத்தில் நிச்சயமாக அவரால் பேச முடியும், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, திருச்சபையின் பின்புலம் இருக்கிறது, திருச்சபையில் குருவானவர் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த இடத்தில் அவர் நின்று நிச்சயமாக பதில் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் பதில் கொடுக்காமல் என்ன செய்கிறார்? அது அவருடைய வலிமையாக நினைக்கிறார். இதை புனித பிரான்சிஸ் அசிசி அழகாக சொல்லுகிறார். அமைதியுடன் பேசப்படும் ஒரு வார்த்தை, நீ அமைதியாக பேசுகின்ற ஒரு வார்த்தை 1000 கூச்சல்களை விட மேலானது. அப்படி 1000 பேர் கூச்சல் போட்டுட்டு இருக்கான், நெய்யி 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 நெய்யின்னு பேசிட்டு இருக்கிறான். அந்த இடத்தில் ஒரு அமைதியான வார்த்தை மிக மிக மேலானது. இதை புனித பிரான்சிஸ் அசிசி அழகாக சுட்டி காட்டுகிறார். அன்பானவர்களே, குடும்பத்தில் நானும் அவமானப்படுத்தப்படுகிறேன். குடும்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவமானப்படுத்தப்படுகிறோம். கணவரால் அவமானப்படுத்தப்படுகிறோம், மனைவியால் அவமானப்படுத்தப்படுகிறோம், பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படுகிறோம், மாமனார் மாமியாரால் அவமானப்படுத்தப்படுகிறோம், அல்லது கணவனுடைய உடன்பிறப்புகள், மனைவியினுடைய உடன்பிறப்புகள் என்று, சொந்த பந்தங்கள் என்று நாம் பல நேரங்களில் அவமானப்படுத்தப்படுகிறோம். ஆனால் அந்த அவமானத்திற்கு பதிலாக நாம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பதிலுக்கு பதில். ஒன்று சொன்னால் அதற்கு 10 கொடுத்து நாம் அவர்களை வாயடைக்கக்கூடிய சூழ்நிலையில் வைக்கிறோம். அமைதி என்ற ஒரு மந்திரம், அமைதி என்ற புண்ணியத்தை நம்முடைய குடும்பங்களில் நாம் கடைபிடிப்பதில்லை. அதனால் ஏற்படுகின்ற சண்டைகள், பிரச்சனைகள், அடிதடிகள், காவல் நிலையம் என்று, நீதிமன்றங்கள் என்று போகக்கூடிய அளவுக்கு பல்வேறு சூழல்களை உருவாக்கி விடுகிறோம். ஆனால் நம்முடைய புனிதர் இந்த நாளில் என்னுடைய ஆன்மா என் ஆண்டவரோடு பேசுவதற்கு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஆன்மாவை பாதுகாப்பதற்கு அமைதி மிக மேலான ஒரு புண்ணியம். இந்த புண்ணியத்தை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? அதை வாழ்ந்து காட்டுகிறார். அன்பானவர்களே, இரண்டாவதாக நம்முடைய புனிதர் நமக்கு அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுத்தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிந்தனை என்னவென்றால், அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவர் மீது பல பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. நேர்மையான குற்றச்சாட்டை நாம் தாங்க முடியாது, ஆனால் பொய் குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற பொழுது அவர் சொன்ன அந்த உண்மைகள், என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் துறவற விதிகளை மிக கடுமையாக போதிக்கிறார். இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், இவர் துறவற விதிகளை கடுமையாக போதிக்கிறார். அதாவது ரொம்ப கொடூரமான விதிகளை அவர் மக்களுக்கு, தன்னுடைய துறவிகளுக்கு கொடுக்கிறார். மக்கள் மீது தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகளை உருவாக்குகிறார். இது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற பொழுது கூட அவர் என்ன செய்யவில்லை? யாருக்குமே அடிபணியாத நிலையில், ஆண்டவருக்காக இதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் அந்த குற்றச்சாட்டை அவர் பொறுத்து கொள்கிறார். அதை நிரூபிப்பதற்காக அலறவில்லை என்பானவர்கள். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 50வது இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது, நான் எனக்கு பெருமை தேடுவதில்லை, அதை எனக்கு தேடி தருபவர் ஒருவர் இருக்கிறார், அவரே தீர்ப்பளிக்கக்கூடியவர். என் மீது யார் குற்றம் சுமத்தினாலும் அந்த குற்றம் சுமத்தலுக்கு நான் நேராக ஓடி சென்று பதிலளிக்க விரும்பவில்லை. நான் நல்லவன் என்று தன்னை அவர் நிரூபிக்க விரும்பவில்லை. மாறாக என்ன செய்கிறார்? பொறுமையாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார். அந்த வேளையில் தான் அவர் அழகாக இந்த வார்த்தையை நமக்கு சொல்லித் தருகிறார். எனக்கு தீர்ப்பளிக்கின்ற ஒருவர் இருக்கிறார், அவரே எனக்கு தீர்ப்பளிக்கக்கூடியவர், வேறு யாரும் அல்ல. எனவே இதை குறித்து புனித அகஸ்தினார் அழகாக சொல்லுவார், அமைதி உண்மையின் துணைவன். அதாவது அமைதியோடு நாம் இருக்கிறோம் என்றால் நம்மிடம் உண்மை இருக்கிறது, அந்த உண்மை எனக்கு துணையாக இருக்கிறது. இது ஒருபோதும் பொய்க்கு பயணம் செய்வதில்லை, பொய்யை நோக்கி பயணம் செய்வதில்லை என்று புனித அகஸ்தினார் அழகாக சொல்லுகிறார். எனவே இந்த நாளில் அமைதியை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய நம்முடைய புனிதர் நமக்கு கற்றுத்தருகின்ற இரண்டாவது சிந்தனை, உன் மீது அவதூறுகள், பொய் குற்றச்சாட்டுகள் குடும்பத்தில் ஏற்படும். உன் கணவன் உன் மீது பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்த முடியும், உன் மனைவி உன் மீது சுமத்த முடியும்,
உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மீது சுமத்த முடியும். அவ்வாறு சுமத்தக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது நம்முடைய புனித அந்தோணியாரை போல பொறுமையாக, என்னை தீர்ப்பிடக்கூடியவர் என் கணவர் அல்ல, என் மனைவி அல்ல, என் பிள்ளைகள் அல்ல, என்னுடைய மாமனார் மாமியார் அல்ல, மாறாக என்னை தீர்ப்பிடக்கூடியவர் என் ஆண்டவர். அதற்காக ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். எனவே இவர்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்புகள் நியாயமற்றவை என்று நாம் எப்போது உணர்கிறோமோ அப்பொழுது இந்த அமைதியை நம்முடைய ஆயுதமாக மாற்றிக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, நம்முடைய புனிதர் இதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருமையான சிந்தனைகள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு சொல்லப்படுகின்றது, புனிதர் தன்னை அல்ல கடவுளையும் முன்னிலைப்படுத்தினார். அவர் பல இடங்களில் அமைதியை நமக்கு கற்று தந்தார். ஆனால் முதல் செய்தியாக அவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், தன்னை அல்ல கடவுளை முன்னிலைப்படுத்தினார். இன்னைக்கு நமக்கு அன்பானவர்களே, காலையில் எழும்புகின்ற பொழுது கடன்காரன் வந்து நிற்பான், இவனுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், இவன் இப்படி வந்து நிற்பானே, இந்த லோனை கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்று எண்ணம் வருகின்ற பொழுது பணம் கையில் இல்லை அப்படின்னா வேதனையும் வருத்தமும் குழப்பமும், அதே நேரத்தில் மனைவியோட அல்லது பிள்ளைகளோட சண்டை போடக்கூடிய சூழ்நிலை. அப்படி என்றால் நீ உன்னுடைய தேவைகளை உன் பக்கத்தில் வைத்திருக்கிறாய், கடவுளை நம்பி அல்ல. பணம் இருந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் இல்லை என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் என்னை நம்பி, என் பணத்தை நம்பி நான் வாழ்கிறேன். அதே இது நமக்கு இவ்வளவு லோன் கட்டணும், இவ்வளவு செலவுகள் இருக்கிறது, பேங்கில் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போ நம்முடைய சந்தோஷம் என்பது பேங்க் பேலன்ஸை வைத்து இருக்கிறது. பேங்கில் இவ்வளோ பணம் இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சி. பேங்கில் பேலன்ஸ் இல்லை, எனக்கு வேதனை. அப்படி என்றால் உன்னுடைய துன்பமும் உன்னுடைய வேதனையும் பணம் இருப்பது இல்லை என்பதில் தான் இருக்கிறதே ஒழிய கடவுளை நம்பி அல்ல. இயேசு கோயிலில் உட்கார்ந்துருக்கும் போது நிறைய பேர் காணிக்கை போட்டாங்க. காணிக்கை போடும்போது அந்த விதவை பெண்ணும் காணிக்கை போட்டாங்க. போடும்போது எல்லாரும் நிறைய தங்கிட்ட இருக்கிறது அள்ளி அள்ளி போட்டாங்க. ஆனால் அந்த பெண்மணி தன்னிடம் இருக்கின்ற 2 செப்பு காசுகளை காணிக்கையாக போட்டார். ஆண்டவருக்கு யாருடைய காணிக்கை மிக பெரியதாக தெரிந்தது? அந்த பெண்ணின் காணிக்கை. ஏனென்றால் அவள் 2 செப்பு காசு இருக்கு, ஒன்றை எனக்கு எடுத்து வைத்து விட்டு இன்னொன்று நாளைக்கு ஒன்று எனக்கு நாளை சாப்பாட்டுக்கு தேவை, ஒன்றை ஆண்டவருக்கு கொடுப்போம் என்று அவள் கொடுத்திருந்தால் அந்த காணிக்கையை ஆண்டவர் பெரிதாக ஏற்றிருக்க மாட்டார். ஆனால் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க? 2ஐயும் தூக்கி போட்டுட்டு அடுத்ததாக சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? கடவுள் தருவார். அடுத்த தேவைக்கு என்ன செய்வது? கடவுள் பார்த்து கொள்வார் என்று அடுத்த தேவையை எப்போது எவனொருவன் ஆண்டவன் மீது சுமத்தி அதற்காக நான் காத்திருக்கிறோமோ அப்பொழுது என்னை நம்பி அல்ல, என் ஆண்டவரை நம்பி நான் இருக்கிறேன். இதை நம்முடைய புனிதர் நமக்கு கற்றுத்தருகிறார். நீ உன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அன்றாட வாழ்வில் காலையிலிருந்து இரவு தூங்க செல்கிறது வரை எவ்வளவோ விஷயங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீ ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினால் உன் ஆன்மாவை நீ பாதுகாத்துக் கொள்வாய். ஆனால் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாமல் உன் திறமை, எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு, நான் இன்னைக்கு இவ்வளவு திறமை, என்னுடைய திறமையை வச்சு இவ்வளவு சம்பாதிச்சிருவேன், இவ்வளவு பணம் எனக்கு வரும், எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு, நான் இந்த ஆள்கிட்ட பேசணும்னா எனக்கு இவ்வளவு பணம் வரும் என்று உன்னுடைய திறமை, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய வல்லமையை வைத்து நீ நம்பி சென்று கொண்டு இருந்தாய் என்றால் ஒரு நாள் திடீரென்று உன் நாலேஜ் கட்டாயிரும், மறந்து போயிடும், மறதி நோய் அல்லது திடீரென்று ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு நோய் உனக்கு வந்து கை கால்கள் விளங்காமல் வேலை செய்ய முடியாமல் வருகின்ற பொழுது நீ உன்னை நம்பியிருந்த, உன் திறமையை நம்பியிருந்த அந்த ஆற்றல் அன்றோடு முடிந்து கடவுளை நம்பியிருந்த அந்த காலம் மறைந்து போகும். உன்னை நம்பியிருந்தது முற்றிலுமாக முடிந்து உனக்கு அடுத்த நாள் என்ன செய்வது என்று தெரியாமல் கேள்விக்குறியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனால் பாடக்கூடிய திறமை, திடீரென்று நீ போகிறாய், ஏதோ ஒன்றை சாப்பிடுகிறாய், தொண்டை பிடித்து விட்டது, தொண்டை திறக்கவே இல்லை, பாடல் முடிந்து விட்டது. அழகாக கம்ப்யூட்டர் வேலை செய்கிறாய், கை கால் அழகாக இருக்கிறது, அந்த கரங்கள் அப்படியே கம்ப்யூட்டரில் வேலை செய்யக்கூடிய வேலையை பார்த்தால் அவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் படைத்தவன், அவ்வளவு பெரிய ஞானி என்று சொல்லப்படும். திடீர்னு கை கால் வழங்கலை, என்ன செய்ய முடியும்? பணி செய்ய முடியாது. திடீரென்று நீ ஆசிரியராக இருக்கிறாய், நன்றாக திறமையோடு பேசுகிறாய், ஏராளமான பிள்ளைகள் உங்களை புகழ்கிறார்கள், பெருமையோடு பேசுகிறார்கள். ஆனால் திடீரென்று உனக்கு
அந்த ஞானம், பேச்சுத்தன்மை இல்லை, பேச்சு வழக்கு இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியாக அன்பானவர்களே, கடவுளை நம்பி இருக்கின்ற பொழுது அது எனக்கு ஆசீர்வாதம், ஆனால் என்னை நம்பி இருக்கின்ற பொழுது அது எனக்கு வேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கிறது. இதை நம்முடைய புனிதர் இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த அமைதி என்ற புண்ணியத்தை நான் ஆண்டவரோடு இருந்ததால் எனக்கு இது கிடைத்தது. என் ஆண்டவர் கொடுத்த இந்த மாண்பை நான் பல இடங்களில் செய்ய முடிந்தது என்று புனிதர் நமக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக புனிதர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அருமையான பாடம், மனித பாராட்டை விட இறைவனை சந்தோஷப்படுத்துவதை அவர் நாடினார். இன்னைக்கு பல நேரங்களில் மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதில் தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது. நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எல்லோரும் என்னை புகழ், ஏப்பா இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ நல்லா இருக்கான், திடீர்னு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், இவ்வளோ வசதி ஆகிட்டான், அவன் பிள்ளைகளை பாரு, சொத்து சுகம் என்று அருமையாக இருக்கிறான். இதெல்லாம் மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து போகக்கூடிய வாழ்க்கை. ஆனால் நம்முடைய புனிதர் மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றோ மனிதர்கள் வந்து பாராட்டு பெற வேண்டும் என்றோ அவர் நினைக்கவில்லை. மாறாக அவர் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவதற்காக எல்லா அவமானத்தையும், எல்லா பொய் குற்றச்சாட்டுகளையும், எல்லா கேவலங்களையும் அவர் அமைதியாக தாங்கிக் கொண்டார். அமைதியாக தாங்கிக் கொண்டார். இதன் அடிப்படையில் அன்பானவர்களே, நம்முடைய புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த இரண்டாவது சிந்தனை, நாம் மனிதர்களிடமிருந்து அல்ல பாராட்டு, இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், இறைவனுடைய வல்லமை ஆசீர்வாதம் என் மீது இருக்க வேண்டும். இந்த சிந்தனையும் இந்த நாளில் இரண்டாவதாக கற்றுத்தருகிறார். மூன்றாவதாக இறுதியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம் அன்பானவர்களே, அமைதி என்பது என்னுடைய பலவீனம் அல்ல, அது ஆவியினுடைய கனி, தூய ஆவியினுடைய கனி. பல நேரங்களில் வலியவன் வந்து நம்மை அடிக்கும் போது, வலியவன் நம்மை திட்டும் போது, பண வசதி படைத்தவர்கள் நம்மை கேவலமாக பேசுகின்ற பொழுது, கஷ்டப்பட்டவர்கள் நாம் ஒன்றும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாக போகின்ற பொழுது பல நினைப்பார்கள், இவன் வலியவன் இல்லை, இவன் எளியவன், இவனால் பேச முடியாது என்று அவர்கள் அவரை கேவலமாக நினைத்து அப்படியே விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இப்படிப்பட்ட சூழல்களில் புனித அந்தோணியார் அவர் அமைதியாக போனது அவருடைய பலவீனமான காரியம் அல்ல, மாறாக ஆவியினுடைய கனி. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 22வது இறைவார்த்தையில் ஆவியின் கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, இந்த ஆவியின் கனிகளை அவர் தன்னகத்தை வைத்துக் கொண்டு அன்பானவர்களை அவர் அதை பலமாக எடுத்து சென்றார். எனவே இந்த நாளில் அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற மூன்றாவது சிந்தனையில், என்னுடைய பேச்சு இல்லாத சூழல், அமைதியாக போகக்கூடிய சூழல், பிறர் அதிகமாக திட்டுகிறார்கள், அமைதியாக போகிறேன், பிறர் என்னை கேவலப்படுத்துகிறார்கள், அமைதியாக போகிறேன், பிறர் என்னை அவமானப்படுத்த அமைதியாக போகிறேன், என்னுடைய அம்மா என்னை பேசுகின்றவர்கள் அமைதியாக போகிறேன், என் மனைவி என்னோடு பேசுகின்ற அமைதியாக போகிறேன் என்றால் ஏதோ பொறுத்து பலவீனப்பட்டு போவதல்ல, மாறாக அதில் ஆவியானுடைய கனிகளில் ஒன்றை அவர் கையில் வைத்திருக்கிறார். ஆவியானுடைய கனிகளை அவர் கரங்களில் வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். நான் பலவீனப்பட்டு அல்ல, மாறாக பலமான நிலையில் நான் சொல்கிறேன். அன்பானவர்களை, ஒரு சண்டை வருதுன்னு பாருங்க, அந்த சண்டை நேரத்தில் நான் பதிலுக்கு பதில் பேசுவது மிக எளிது, பதிலுக்கு பதில் பேசுவது மிக எளிது, அதற்கு ஈக்குவலாக கொடுப்பது மிக எளிது. ஆனால் அமைதியாக இருப்பது என்பது மிக மிக கடினம். நிறைய பேர் செய்ய முடியாது, பொறுமை இருக்காது, அங்கே தியாக மனப்பான்மை இருக்காது, மந்து பார் என்று நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அந்த வேளையில் நாம் பொறுமையோடு இருப்பது என்பது என்னுடைய உதவி அல்ல, கடவுளுடைய உதவியால் வருகின்ற வினை. எனவே என் மாணவர்களே, இந்த நாளில் இந்த 3 சிந்தனைகள், அமைதியாக இருப்பது, வாழ்க்கையில் இறைவனோடு நெருங்கி தொடர்பை ஏற்படுத்துவது, அந்த அடிப்படையில் 3 சிந்தனைகளை நமக்கு தருகிறார். அவர் நமக்கு கற்றுத்தருவது, புனிதர் தன்னை அல்ல கடவுளை முன்னிலைப்படுத்தினார். மனிதர்களிடமிருந்து வருகின்ற பாராட்டு அல்ல, கடவுளிடமிருந்து வருகின்ற அந்த சந்தோஷத்தை அவர் நாடினார். மூன்றாவதாக அவர் கொண்டிருந்த அந்த அமைதி என்பது பலவீனம் அல்ல, ஆவியினுடைய கனி, அதை வைத்திருப்பது மிக மிக கடினம். அதை இந்த நாளில் நமக்கு சாதித்து காட்டுகிறார். அவருடைய சாவின் வேளையில் அன்பானவர்களே, எவ்வளவு வேதனை அவர் அனுபவித்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது அவருடைய நோய் என்பது ஹைட்ராப்சி என்று அழைக்கப்படுகின்ற உடலில் நீர்த்தேக்கம் இருக்கக்கூடிய ஒரு நோய். அந்த நோயை அவர் சுமந்து கொண்டு அங்கே போகின்ற மனிதர்களோடு பேசுகின்ற பொழுது உடல் கடுமையான ஒரு சோர்வு, அந்த சோர்வை நோக்கி போகிறது. சோர்வு நோக்கி போகின்ற பொழுது உடல் வீக்கம் ஏற்படுது, பருமனாகி கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக அவர் எப்படி இந்த வேதனை நோயிலே இருக்கின்ற பொழுது
அவருடைய வரலாறு சொல்லுகிறது, ஏறக்குறைய 15 மாதங்கள் இந்த உடலிலே நீர்த்தேக்க நோயோடு அவர் இருந்து உடல் பருமாகி உடலிலே ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஏற்படக்கூடிய வலிகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அன்றாட பணிகளை அவர் செய்து கொண்டிருந்தார். அவ்வாறு கூட அந்த வேதனையில் கூட ஒரு வார்த்தை கடவுளை பழிக்கவோ தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பழிக்கவோ இல்லாமல் அமைதி காத்து இறுதி வரை, சாவின் விளிம்பு வரை அந்த அமைதி என்ற புண்ணியத்தை தாங்கி வாழ்ந்தார். இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்றது புனிதருடைய அமைதி என்ற அந்த ஒரு புண்ணியத்தை அவர் நமக்கு தருகிறார். ஒரு பக்கமாக கோபம் என்ற ஒன்றை இந்த உலகம் நமக்கு தருகிறது. கோபத்தில் நான் சாதித்து விட்டேன் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அமைதியில் நான் சாதித்து விட்டேன் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். கோபத்தில் உறவுகளை இழந்து, மனிதர்களை இழந்து, நட்பு வட்டாரங்களை இழந்து நான் மட்டும் என்ற நிலையில் வாழக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இறைவனோடு இருக்கின்ற பொழுது அனைவரும் வேண்டும் என்ற சூழ்நிலையில் வாழக்கூடிய வாழ்க்கை முறை. எதை நான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன்? இந்த கோபம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை என்னை வளமையாக தூக்கி செல்லும். ஆனால் கடைசியில் அது கொண்டு விடக்கூடிய இடம் வேதனையும் வருத்தமும். ஆனால் இந்த அமைதி என்பது போகின்ற பாதை வேதனையோடு வலியோடு இருக்கலாம். ஆனால் கடைசியில் அது விடக்கூடிய பாதை மகிழ்ச்சியை, நிம்மதியை, நித்தியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தில் அது கொண்டு விடப் போகிறது. கோபத்தை என் வாழ்வில் கடைபிடிக்கப் போகிறாயா? இந்த அந்தோணியாருடைய அமைதி என்ற ஆயுதத்தை கடைபிடிக்கப் போகிறாயா? தூய பலியிலே சிந்திப்போம். இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். மன்றாட்டுக்கு பதில் மொழியாக திரு அவை தலைவர்களுக்காக நம்பிக்கை அடிப்படை மனித நாணம் அல்ல, கடவுளின் வல்லமையே என்று திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை உணர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உலக நாணத்தை மட்டும் நம்பியிராமல் இறை ஞானத்தில் வழிநடத்தப்பட்டு நற்செய்தி பணியாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காக போர், பொருளாதார நெருக்கடி மற்றும் இயற்கை சீற்றங்களால் இருண்டிருக்கும் இவ்வுலகிற்கு இருண்ட நிலை நண்பகல் போல் ஆகும் என்ற இறைவாக்கின்படி புத்தெழுச்சி தரவும் உலக நாடுகள் தலைவர்கள் ஒளியின் ஆட்சி நோக்கி மக்களை வழிநடத்தும் நல்மனம் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. இளையோருக்காக பணமும் பதவியும் பகட்டும் கவர்ந்திழுக்கும் இவ்வுலக சூழலில் சிலுவையில் அறையுண்டு இயேசுவே எமது வாழ்வின் ஆதாரம் என்பதை உணர்ந்து எம் இளையோர் உலகப்பற்று என்னும் நுகத்தை அகற்றிவிட்டு கிறிஸ்துவை தம் வாழ்வின் பற்றி கொள்ளும் ஞானத்தையும் மன உறுதியையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. வறியோர் மற்றும் நோயாளிக்காக உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிக்கும் என்ற இறைவன்படி துன்புறும் மக்கள் அனைவரும் உமது ஆறுதலையும் உடல் உள்ள நலமையும் பெற்றிடவும் எங்களது தனிப்பட்ட மன்றாடுகள் அனைத்தையும் உமது திருவள்ளபடி நிறைவேற்றி எம்மை காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா.
வரங்களை பொழியும் இறைவா, இன்று நவநாள் சிறப்பிக்கும் எம் ஈழத்தமிழர் குடியிருப்பு மக்களுக்காய் வேண்டுகின்றோம். மக்களின் தேவைகள் நிறைவேறவும், குடும்பங்கள் ஆசீர் பெறவும், நல்ல உடல் நலம் காணவும், தொழில்கள் வளர்ச்சி பெறவும், பிள்ளைகளின் எதிர்காலம், கல்வியில் முன்னேற்றம், இன்னும் வளர்ச்சி பணிகளில் நிறைவேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. இன்னும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக நாம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான எங்கள் இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதத்தில் தங்கள் தேவைகள் அனைத்தையும் இறக்கி வைத்திருக்கின்றார்கள். உம்மால் முடியும், உம்மால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையில் இறக்கி வைத்திருக்கின்ற இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் செவிசாய்த்து, ஆண்டவரே, எவை எவை உம்முடைய திருவுளப்படி இருக்கின்றது என்பதை நீர் உணர்ந்து, உம்முடைய திருவுளப்படி இந்த நாளில் என் பிள்ளைகளுக்கு அனைத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்து வழியனுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தேன், எளிய என் இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. பொருள் கோடி தந்தேன், பொன்னோடு வந்தேன், உனக்கது ஈடில்லையே. உள்ளதை தந்தேன், கடன் வாங்கி தந்தேன், உனக்கது இணையில்லையே. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. சின்ன என் இதயம் தந்தேன், சின்ன என் இதயம் தந்தேன், அது சிறப்பாயிருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. எது வேண்டும் உனக்கு இறைவா. எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும்,
வேண்டும் எது வேண்டும் மலர் யாவும் தந்தேன் திருப்பாதம் வைத்தேன் உனக்கது மனமில்லையோ கனியாவும் தந்தேன் திருப்பீடம் வைத்தேன் உனக்கது சுவையில்லையோ எதை நான் தருவேன் தலைவா நீ விரும்புவதென்னவோ இறைவா எளிய என் இதயம் தந்தேன் எளிய என் இதயம் தந்தேன் அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடைய மன இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாருடைய விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் நமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமைக்க வாழ்க்கையினை எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்தும் வருகின்றீர். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அன்பானவர்களே, இந்த சாதாரண அப்பமும் சாதாரண ரசமும் அவருடைய உடலாக இரத்தமாக மாறுகின்ற நேரம்
அவருடைய அன்பு பிரசன்னம் இந்த திருப்பீடத்தில் வரப்போகின்ற நேரம் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வேதனை, துக்கம், கவலை, கஷ்டம் அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களாகி உங்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களாகி உங்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அன்பானவர்களே, இந்த திருப்பீடத்திலே ஆண்டவருடைய உடல், அவருடைய இரத்தம் பிரசன்னமாகி இருக்கக்கூடிய இந்த வேளையில் நம்மை முழுமையாக இந்த அவருடைய திருவுடல் திரு இரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், நோய்கள், குடும்பத்தில் இருக்கின்ற சண்டைகள், சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், புரிந்து கொள்ள முடியாமல் ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய அன்பு பிரசன்னம் நம்மை குணப்படுத்தும் நேரம் இது. அவர் நம்மோடு இருந்து நம்மை வளப்படுத்தும் நேரம் இது. நாம் செய்கின்ற தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அவருடைய திருவுடல் திரு இரத்தத்திற்குள்ளாக நம்முடைய தொழில் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற பல்வேறு விதமான நோய்கள் அனைத்தையும் அவருடைய திருவுடல் திரு இரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் பழுதடைந்திருக்கின்ற, பலவீனப்பட்டு இருக்கின்ற, சோர்ந்து போயிருக்கின்ற உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அவருடைய திருவுடல் திரு இரத்தத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். நாம் போகின்ற வருகின்ற பயணம் செய்யக்கூடிய பாதைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்புக் கொடுப்போம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனிகள் இதோ இந்த வேளையில் கனியாக மாற வேண்டும் என்று அவருடைய திருவுடல் திரு இரத்தத்தில் ஒப்புக் கொடுப்போம். திருமண பந்தம் கைகூடாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் திருமண பந்தத்தில் இணைய வேண்டும் என்று அவருடைய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுப்போம். தீராத நோய்கள், குணமாக்க முடியாத நோய்கள் என்று வேதனையோடு இனி வழியே இல்லை என்று சோர்ந்து போய் தளர்ந்திருக்கின்ற உங்களுடைய எண்ணங்கள், நோய்கள் அனைத்தையும் அவருடைய திருவுடல் திரு இரத்தத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஏதோ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவிழா வருகின்ற போகின்ற ஒவ்வொரு திரு பயணிகளையும் ஒப்புக் கொடுப்போம்.
வழிநடத்தக்கூடிய தந்தையை ஒப்புக் கொடுப்போம். அருள் சகோதரிகளை ஒப்புக் கொடுப்போம். நிர்வாக இறை மக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய அன்பு பிரசன்னம் இந்த இடத்திலிருந்து நம் குடும்பங்கள் அனைத்தையும் ஆட்படுத்த ஒப்புக் கொடுப்போம். ஏதோ தொலைதூரத்திலிருந்து அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் தங்களுடைய நாட்டை பிரிந்து, தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து, சொந்த பந்தங்களை பிரிந்து, ஏதோ ஒரு இடத்திலே தனியாக வாழ்ந்து கொண்டு இத்தனை ஆண்டுகளாக வேதனையோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் மனபாரத்தோடும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த நாட்டினுடைய உரிமைகள் அனைத்தும் கிடைக்கும்படியாக, இந்த நாட்டிலே எம் பிள்ளைகள் அனைவரும் குடிமக்களாக மாறக்கூடிய ஆசீர்வாதத்தை எம் பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய அன்பு பிரசன்னத்தினால் கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சலுகைகள் இன்றி எம் மக்கள் குடிமக்களாக, இந்த நாட்டினுடைய மக்களாக அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் நீர் அதை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் என்னென்ன தேவைக்காக என் பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றார்களோ அந்த தேவைகள் அனைத்தும் நிறைவேறும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஸ்டீவன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகங்களின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவல் அறைக்கிட கோடி அற்புத புனித அந்தோனியார், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர்கள் மறைமாட்டு புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று ஓம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்துவதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி மது திரு உள்ளத்திற்கேற்ப
இங்கு இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் சமாதானத்தையும் அமைதியையும் ஒற்றுமையையும் நிம்மதியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பானவர்களை, மகிழ்ச்சியோடு நமது ஆண்டவரை விட்டு சென்ற அந்த அன்பின் சமாதானத்தை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் எம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் நிறைவிருந்து, இறைமகன் இயேசுவின் பலி விருந்து, நீங்காத அன்பின் நிறைவிருந்து. அதிசயம் புரிந்திடும் திருவிருந்து, ஆனந்தம் தந்திடும் நிறைவிருந்து, இறைமகன் இயேசுவின் பலி விருந்து, நீங்காத அன்பின் நினைவு இது. வாராய் என்னில் வாராயோ இறைவா, இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ, வாராய் என்னில் வாராயோ இறைவா, இறைவா வாராயோ, வாராய் என்னில் வாராயோ, உள்ளம் திறந்து வாராயோ.
என்னில் வாழ அன்பில் ஆள என்னை தேடி வந்தாயே. உலகம் வாழ உயிர்கள் வாழ உணவின் வடிவில் வந்தாயே. என்னில் வாழ அன்பில் ஆள என்னை தேடி வந்தாயே. உலகம் வாழ உயிர்கள் வாழ உணவின் வடிவில் வந்தாயே. மழை துளி மண்ணில் விழுந்திடும் போது நிலமது பலனை தருவது போல நீயும் என்னில் வந்தாலே. நிலமாய் விளைவில் நிஜமாக கொடியில் இணையும் கிளையாக கனிகள் தருவேன் நிலையாக வளையும் வாழ்வும் உண்மையுமாகி உறவென நிறைந்தவனே. வாரா என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ. வாரா என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. வாரா என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ. வாரா என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. அதிசயம் பொருந்திடும் திருவிருந்து ஆனந்தம் தந்திடும் இறைவிருந்து இறைமகன் இயேசுவின் பழிவிருந்து நீங்காத அன்பின் நினைவு இது. பாவம் என்னும் பாரம் தீர தாகம் போக்க வந்தாயே. காணல் நீர்தான் எந்தன் சோகம் உண்மை சொல்ல வந்தாயே. பாவம் என்னும் பாரம் தீர தாகம் போக்க வந்தாயே. காணல் நீர்தான் எந்தன் சோகம் உண்மை சொல்ல வந்தாயே. சிறகுகள் விரிக்கும் பறவைகள் போல மலரென சிரிக்கும் மழலைகள் போல வாராயோ இறைவா இறைவா வாராயோ. வாரா என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. வாரா என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ. வாரா என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. அதிசயம் பொருந்திடும் திருவிருந்து ஆனந்தம் தந்திடும் இறைவிருந்து இறைமகன் இயேசுவின் பழிவிருந்து நீங்காத அன்பின் நினைவு இது. அதிசயம் பொருந்திடும் திருவிருந்து ஆனந்தம் தந்திடும் இறைவிருந்து இறைமகன் இயேசுவின் பழிவிருந்து நீங்காத அன்பின் நினைவு இது. வாரா என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ. வாரா என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. வாரா என்னில் வாராயோ இறைவா இறைவா வாராயோ. வாரா என்னில் வாராயோ உள்ளம் திறந்து வாராயோ. இனி இவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நம்முடைய திருவிழாவில் உச்சத்தில் இருக்கின்றோம் இல்லையா? உச்ச நாட்கள் இறுதி நாட்களில் இருக்கின்றோம். சிறப்பாக திரையாத்திரை திருப்பலியை மிக உன்னதமாக இன்றைய நாளில் முடித்திருக்கிறோம். இனி வருகின்ற நாட்களிலெல்லாம் நம்முடைய திருவிழாவினுடைய முக்கியமான நாட்கள். எனவே இந்த நாட்களில் அனைவரையும் இந்த திருத்தலத்தில் அதீதமாக பார்ப்பது மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே ஒருவருக்கொருவர் நம்மை நாமே உற்சாகப்பட்ட விதமாக கரங்களை தட்டி நம்மை நாமே வாழ்த்துவோம். இனியவர்களே, இன்றைய நாளில் இங்கே சிறப்பாக ஒரு நன்னாள். நம்முடைய முன்னாள் தந்தை, நம்முடைய பணி செய்த ஒரு மாபெரும் தந்தை, அருத்தந்தை ரியோசில் பெப்பியர் அவர்கள்
இன்று நமக்காக அவர் சொன்னார் 13 ஆண்டுகள் கழித்து ஒரு திருப்பலி நிறைவேற்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று. அந்த அளவுக்கு தந்தை அவர்களை இங்கு தாங்கியதும் மகிழ்ச்சி, தந்தை அவர்கள் இங்கு வந்ததும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? இருவருமே தந்தையை பார்த்தபோது மகிழ்ச்சியாக நாமும் இருந்தோம். தந்தையும் இந்த இடத்தில் திருப்பலியை நிறைவேற்றியது ஒரு மகிழ்ச்சி மிக்க தருணமாக உணர்ந்திருக்கிறார். நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தந்தை அவர்கள் இந்த நாளில் தான் இங்கு பணி செய்த அந்த நாட்களில் அனைத்து உள்ளங்களையும் கட்டி போட்ட ஒரு மாபெரும் தந்தை இல்லையா? அவர் பணி செய்த காலம் மிக மிக சொற்ப காலம். யாருமே இந்த இடத்தில் அவ்வளவு சொற்ப காலங்களில் பணி செய்திருக்க முடியாது. ஆனால் அவர் கொள்ளையடித்த உள்ளமோ அதீதம் இல்லையா? நான் கூட அவ்வளவு கொண்டாடித்திருப்பான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அதீத மக்களை மிக அழகாக கவர்ந்த ஒரு மாபெரும் தந்தை இன்றைய நாளில் சிறப்பாக அழைத்த போது கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னார். நான் முதல்ல ஒரு டேட்டு கொடுத்தேன். அந்த நாளில் முத்தலாபுரம் செபஸ்தியார் திருத்தலத்தில் ஒரு மாபெரும் பிரசங்க வாய்ப்பு. நான் அழைத்த போது அதை நான் விட்டுட்டு நான் இதுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு தனக்கு கொடுத்த ஒரு பிரசங்க வாய்ப்பை கூட நம்முடைய மக்களுக்காக நம் மீது கொண்ட அன்பிற்காக விட்டு இன்றைய நாளில் வந்திருக்கிறார். சிறப்பாக இன்றைய நாளில் மிக தொலைவில் இருந்து வந்திருக்கிறார் இல்லையா? வள்ளியூர்னால் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 190 கிலோமீட்டர். நீங்கள் தந்தையை பார்க்க போயிட்டு வாங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மணி நேரம் ஆயிரும் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு மிக தொலைவான ஒரு இடம். இருந்தபோதும் நம் மீது கொண்ட பாசம் தந்தை அவர்கள் பல பேர் அறிவுறுத்தினார்கள். மருத்துவர் கூட அறிவுறுத்தினார் தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று. ஆனால் இருந்தாலும் நம்மை பார்க்க வேண்டும், நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும், இந்த இடத்துல ஒரு திருப்பலி நிறைவேற்றும் என்று ஒரு அதீத தாகத்தோடு அன்பு கடந்த பாசத்தோடு இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். நல்லதொரு மறையுரை இல்லையா? இந்த உலகம் நமக்கு கற்றுத் தருவது எதிர்வினை. நம்ம கோவப்பட்டால் நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப கோவப்பட்டுரும். ஒரு சுடுசொல் நம்ம தாங்க மாட்டோம் இல்லையா? ஆனால் தந்தை அவர்கள் புனித அந்தோனியார் இன்று நமக்கு கற்றுத் தர பாடினோம், கோவப்பட்டால் அமைதியாக இருங்கள். அதை விட ஒரு மிகப்பெரிய புண்ணியம், மிகப்பெரிய ஆயுதம் உலகில் கிடையாது. ஆனால் அதை செய்வது மிக மிக கடினம். அதை செய்து வாருங்கள், நீங்கள் இறைவனின் ஆசி பெற்ற பிள்ளையாக இருப்பீர்கள் என்று ஒரு மிகச்சிறந்த மறைவுரையை, மிகச்சிறந்த புண்ணியத்தை இந்நாளில் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களை மரியாதை செய்யும் நிமித்தமாக இந்த அந்தோனியார் படத்தை நம்முடைய நிர்வாகிகள் கொடுத்து மகிழ்வார்கள். ஒரு பலத்த கரங்களை தட்டி தந்தை அவர்களை வாழ்த்துவோம். அடுத்ததாக நம்முடைய நன்றிக்குரியவரை இன்றைய நாளில் வழிபாட்டை சிறப்பித்த நம்முடைய தாப்பாத்தி முகாம் மக்கள் மிக அழகாக முன்னுரை, மன்றாட்டுகள் மற்றும் ஆரத்தி போன்றதெல்லாம் மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நல்லதொரு காணிக்கை பவனி இல்லையா? நான் கூட நம்ம வீட்டு தூக்கிட்டு போயிடுறதுக்கு நிறைய காணிக்கை பவனின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா எல்லாமே நாளைக்கு ஆசனத்திற்காக. நான் 10 நாள் கடந்து கத்தியது இன்று வீடு ஒரு மாபெரும் சிறப்பு பெற்றிருக்கிறது. எனவே இதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சி. மக்கள் எல்லாரும் இந்நாளை நாள் ஆசனத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நீங்கள் வாங்கி கொடுத்ததை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே முகாம் மக்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். இன்றைய நாளில் இந்த ஆசனத்தை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்த குடும்பத்தார், அத்தோடு இணைந்து தாப்பாத்தியை சார்ந்த ராஜா முருகேஸ்ரீ என்பவர் ஒரு முடை அரிசி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் தாப்பாத்தி லூகாஸ் என்பவர் ஒரு முடை அரிசி இன்றைய நாளில் கொடுத்து ஆசனத்திற்கு உதவி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி, அதேபோல் இன்றைய நாளில் அநேக திருப்பயணிகள் வந்தார்கள். காலை முதல் வந்தவர்கள் அனைவரும் நம்முடைய திருத்தலத்துக்கு பல உதவிகள் செய்திருக்கிறார்கள், திருப்பலி கருத்து கொடுத்து. அது மட்டுமல்லாமல் நம்முடைய மேற்கூரை அமைப்புகின்ற பணிக்காக பல பேர் உதவி இருக்கிறார்கள். எனவே பெயர் சொல்ல விரும்பாத அவர்களுக்காகவும் ஒரு பலத்த கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கும் நன்றியை சொல்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். நாளை நாளுக்கான நிகழ்வு. நாளை நம்முடைய திருவிழாவினுடைய 12ஆம் நாள் சரியாக காலை 5:45க்கு திருப்புகழ் மாலையும் காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். இதுவே திருவிழாக்களில் பகலில் காலை நேரங்களில் நிறைவேற்றப்படுகின்ற கடைசி திருப்பலி ஆகும்.
சரியாக மாலை 6 மணி அளவில் அந்தோனியார் ஜெபமாலையும், மாலை 6:45 மணியில் அந்தோனியார் புகழ் மாலை மற்றும் சப்பரபவனியும், இரவு 7 மணிக்கு திருவிழா சிறப்பு மாலை ஆராதனை மற்றும் அத்தோடு இணைந்து நற்கருணை பவனி நடைபெறும். இந்த நற்கருணை பவனியானது நம்முடைய திருத்தலத்தை சுற்றி அமையும். எனவே அந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவுறுத்தப்படும். எப்படின்னா, இப்படி போய் இந்த மேட்டிலேயே இந்த சேர் போட்டிருக்காங்கல்ல, அந்த பாதையிலேயே சுற்றி நம்ம திருத்தலத்தை சுற்றி நற்கருணை பவனி வரும். எனவே நாளை நாள் சேர்கள் அனைத்தும் கொடிமரத்துக்கு பின்னால் தான் போடப்படும் என்பதை அன்போடு இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்கருணை பவனியை திருவிழா சிறப்பு மாலை ஆராதனை தலைமையேற்று வளர்த்துபவர் பேரரு திரு டொமினிக் அவர்கள், வட்டார அதிபர், குறுக்குச்சாலை மறைவட்டம். மறைவுரை வழங்குபவர்கள் பேரரு திரு பிரதீப் அவர்கள், பொருளாளர் தந்தை, தூத்துக்குடி மறை மாவட்டம். நாளை நாள் இந்த நிகழ்வுகளை சிறப்பிப்போர் திருத்தல பாடகர் குழுவினர் மற்றும் திருத்தல பணியாளர்கள். நாளை நாளுக்கான சிந்தனை, புனித அந்தோனியார் இறை வல்லமே தாங்கியவர் என்ற சிந்தனையில் நாளை நாள் சிந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த நாள் சிறப்பாக அமைய சிறப்பாக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை திருப்பலிக்கும் உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறேன். அன்புக்குரியலை தொடர்ந்து அசன நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் சொல்கின்றது அடிப்படையில் இந்த திருத்தலத்தின் இந்த திருவிழா முடிந்த பின்பு ஒரு மேற்கூரை அமைக்கின்ற பணி செயல்படுத்த இருக்கிறோம் எனவே அதற்கு தொடர்ந்து ஜெபியுங்கள், முடிந்தால் கொடுத்து உதவுங்கள். ஏற்கனவே சொல்லியது போல் ஒரு ஸ்கொயர் பீட் ஒரு அடிக்கு 200 ரூபாய் ஒடுகிறது. 13 அடியாக ரூபாய் 2600 கொடுத்து நீங்கள் சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாள் கூட பல பேர் கொடுத்தார்கள். எனவே அவர்களுக்கு சிறப்பான நன்றி. நம்முடைய திருத்தல யூடியூப் வலைதளமாக இருக்கக்கூடிய சென்ட் ஆண்டனிஸ் தாப்பாத்தி என்கின்ற யூடியூப் தளத்தை தயவு செய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து திருத்தல நிகழ்வுகளை நீங்கள் கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தபசு மக்கள் நாளை மாலை ஆராதனை முடிந்த பின்பு அனைவருக்கும் திருத்தலத்திற்கு உள் வைத்து அனைவருடைய மாலைகளும் கலற்றி விடப்படும். உங்களுடைய தபசுகள் முடித்து வைக்கப்படும். எனவே நாளையோடு உடைய தபசுகள் முடிகிறது. நாளை மறுநாள் திருவிழாவை மிக ஆடம்பரமாக பட்டாடை மற்றும் தங்க ஆபரணங்களோடு கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எனவே நாளை நாள் அனைத்து மக்களுமே தபஸை முடித்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். நாளை மறுநாள் தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்க. நாளை நாளோடு முடிக்குமாறு உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கின்றேன். இந்த திருப்பலி முடிந்த பின்பு அனைவருக்கும் அசனம் வழங்கப்படும். உணவு கட்டுப்பாடோடு நீங்கள் அசனத்தை சிறப்பாக உண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாலை கடக்கும்போது மிக கவனத்தோடு கடக்க உங்களை அழைக்கின்றேன். நம்முடைய காவலர்கள் முன்னாடி இருப்பார்கள். அவருடைய அறிவுறுத்தலின்படி கவனிங்க, சாலையை கடங்கள். வண்டியில் ஏறவங்க தயவு செஞ்சு உள்ளே இருந்து ஏறிட்டு போங்க, சரிங்களா? அதில் நிறுத்துங்க, இல்லை ரோட்டில் நிறுத்துங்க, நாங்கள் அங்கே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ஏறாதீங்க. எனவே உள்ளேயே நீங்கள் ஏறி அதன் பின்பு வெளியே செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய திருத்தலத்தின் திருவிழாவுக்காகவும் திருத்தல வளர்ச்சிக்காகவும் ஜெபியுங்கள். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். ஒரு சில ஞாயிறு அறிவிப்புகள். வழக்கம் போல வருகின்ற புதன்கிழமை நம்முடைய முகாமில் திருப்பலி நடைபெறும். வருகின்ற வியாழக்கிழமை நம்முடைய கோட்டூரில் திருப்பலி நடைபெறும். அன்புக்குரியவர்களே, தவக்கால திரியாத்திரையாக மார்ச் 12, 13, 14 அதாவது வியாழக்கிழமை கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் வர்ற மாதிரி ஒரு 2 நாள் சுற்றுலா, 2 நாள் திரியாத்திரை இன்றைய நாளில் முடிவு செய்திருக்கப்பட்டோம். எங்கு செல்கிறோம் என்றால் கேரளாவில் உள்ள எடத்துவா மற்றும் பரண்யானம், அல்போன்சா கல்லறை, மலையாத்தங்கரை, அப்புறம் குருசுமலை, இறுதியாக கொச்சி, இதெல்லாம் வல்லார்பாடம் எல்லாம் சுற்றி ஒரு 10 திருத்தலங்களை சந்தித்து வர இருக்கிறோம். அதற்கு பயண செலவு மற்றும் உணவு கட்டணத்தோடு சேர்த்து ரூபாய் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஒரு 5000 ரூபா போட்டுருவோமா? 2300 ரூபா, சரிங்களா? எனவே இப்போத்துலேருந்தே சேருங்க. கடைசி நேரத்தில் உங்களால் எடுக்க முடியாது. இப்போமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு 2300 ரூபா சேர்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது சரியாக மார்ச் 13ஆம் தேதி நாம் செல்வோம். அதற்கு ஆயத்தமாகுமாறு 2 நாள் சுற்றுலாவாக செல்வோம். அதற்கு ஆயத்தமாகுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. கலை நிகழ்ச்சிகளுக்கு இன்னும் பெயர் கொடுக்காதவர்கள், எண்ணிக்கை கொடுக்காதவர்கள் உடனடியாக நம்முடைய அருட்சகோதரியிடம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கொடுத்தாதான் செவ்வாய்க்கிழமை நாம் அதற்குண்டான பரிசுகள் வாங்க முடியும். எனவே கலை நிகழ்ச்சிக்கு பெயர் கொடுக்காதவர்கள் உடனடியாக அருட்சகோதரியிடம் பெயர் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பதில் மொழியாக
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்மையின் நாயகனே எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இப்பகுதி வாழ் மக்களை கண்ணின் மணி போல் காத்து வந்த மேலான வல்ல செயலுக்காய் நன்றி இறைவா, நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமது கை படைத்தவற்றை ஆளும்படி செய்துள்ளீர். எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல உடல்நலம் கொடுத்து பேணி காத்து வழிநடத்தி வந்த உமது மேலான கிருபைக்காய் நன்றி இறைவா, நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நாயகனே எம் இறைவா, நீர் பொழிந்துள்ள இரக்க பெருக்கத்திற்காய் நன்றி கூறுகிறோம். பல்வேறு விதமான நோய்களிலிருந்து துன்பங்களிலிருந்து நல்ல உடல் நலனை தந்த கிருபைக்காய் நன்றி இறைவா, நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வழிநடத்திய அன்பு இறைவா, எங்கள் பயணங்களில் உமது உடனிருப்பை கொடுத்து பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் உமது நலனின் அக்கறை கொள்ள செய்த வல்ல செயலுக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் பங்கு தந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். நான் வள்ளியூரில் இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக வரலாம். நாங்கள் பங்கில் இல்லை, நான் பங்கில் இல்லை. அதாவது 52 பங்குகள் அந்த பக்கமாக தென்மண்டலத்துக்கென்று இருக்கிறது. அதிலே திருமண தயாரிப்பு அந்த பயிற்சி அளிக்கக்கூடியதற்கு பொறுப்பாக இருக்கிறேன். 52 பங்குகளில் அன்பியங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறேன். பெண்கள் பணிக்குழுக்கு பொறுப்பாக இருக்கிறேன். அதே போல் பொதுநிலையின பணியகத்தினுடைய இயக்குனர் என்ற முறையில் 4 பணிக்குழுக்களுடைய இயக்குனராக பணியாற்றுகிறேன். நாங்கள் 5 பேர், 5 தந்தையர்கள் ஒரே இடத்தில் தென்மண்டலம், அதாவது புதிய மறைமாவட்டம் உருவாவதற்கான மெய்ப்பு பணி நிலையத்தில் நாங்கள் 5 குருக்கள் தங்கியிருக்கிறோம். அதனால் நான் இருக்கிற இடம் மன்னார்புரம், ஆனால் எனக்குடைய அலுவலகம் வள்ளியூர், வடக்கன்குளம், மன்னார்புரம் இந்த 3 இடங்களிலும் இருக்கிறது. எனவே அந்த பக்கம் வந்தீங்கன்னா தாராளமாக வரலாம். கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிறேன், சரியா? கன்னியாகுமரிக்கு ரொம்ப பக்கம். அதனால் வருகின்றவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு வந்தால் மிக மகிழ்ச்சி, வந்து சந்தித்தால் மிக மிக மகிழ்ச்சி. எனவே இந்த நாளில் உங்களோடு இந்த திருப்பலை நிறைவேற்றக்கூடிய அருமையான வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. மீண்டும் நன்றி மன்றாட்டிற்காக நாம் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக.
அதனால் புனித அந்தோணியாருடைய விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நோயாளிகளுக்காக மந்திரிப்போம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்களாக. புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோணியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை காத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயற்றோர் உடல்நலம் தேடி ஆண்டவிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கேற்ப உடல் பிணியால் துயரற்று இத்திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளிகளின் பிணிகளை போக்கி எழுப்பியருளும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டிக் கொடுத்த வாழ்நாளெல்லாம் உமது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து உமது இரக்கத்திற்குரிய நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதமான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையேசுவின் ஆசீரை பெற்ற மக்களாய் சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.